Hi, another day, another experience. ஸோ சும்மா தான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். இட்ஸ் ஃபார் மை ஓன் பர்பஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. சும்மா ஐ வாண்டட் டு ஸ்பீக் அவுட் லவுட், ஸ்பீக் அவுட் மை பிரெயின். அதனால் இதுவுமே பல யோசனைகளுக்கு அப்புறமா தான் சரி ஓகே டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஃபியூ மோர் ஹார்ஸ் டு கோ. ஸோ இன்றைக்கி June 9th 2026. இதை நான் ஹாப்பியாக லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண முடியல அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மோர் ஹவர்ஸில் இந்தியா ட்ராவல் பண்ணுறோம் ஃபார் வெக்கேஷன். எனக்கு என்னவோ தெரியல, ஒரு வாரமாக சரியாக தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பயங்கரமாக ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன், ஒரு மாதிரி படபடப்பு, நர்வஸ்னஸ். இது எங்கேயும் என்னால் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக்குமெண்ட் இட். ஸோ என்னைக்காவது எனக்கு தோணுச்சுன்னா எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. தெரியல, இது வந்து மேபி சம் பீப்புள் கால் இட் அஸ் கிரிஞ்ச், ரொம்ப ஓவரு, ரொம்ப டூ மச், டூ எமோஷ்னல், அப்படி இப்படின்னு நிறைய டேக் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் கேர், ஐ ஓப்பன்லி டோன்ட் கேர். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபார் மை டாக்குமெண்டேஷன். ஆனால் இதை வந்து நான் ஓவர் கம்பெனி மேபி நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒன்ஸ் ஐ ஃபேஸ் இட், அதை கடந்து போயிட்டேன்னா மேபி ஐ வில் பி நார்மல்னு நினைக்கிறேன். ஸோ அது போகிற வரைக்குமே எனக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி போகிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு டு சே. ஆனால் அங்கே போயிட்டு நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. வி ஹாவ் மெனி திங்ஸ் ஸ்கெட்யூல்ட். ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி திங்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும், கம்ப்ளீட்டாக இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இருக்குது மைண்டில். ஸோ அங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, என்னோடய தங்கச்சி பையனும் இருக்கான். ஸோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸே கிடைக்கல. பிகாஸ் நாங்கள் வந்து அம்மா அப்பா அங்கே இருக்கிறதுனால நானும் என் தங்கச்சியும் பிளான் பண்ணி தான், ஐ மீன் நாட் பிளான் பட் ஓகே, அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனதுக்கப்புறம் நான் போனேன்னா மேபி தே வில் ஹேவ் சம் டைம், யாராவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காக தான் அப்படி தான் மேக்ஸிமம் பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி நான் இருக்க போகிற 30 டேஸுமே மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days மட்டும்தான் அவன் என் கூட இருக்க மாட்டான். மற்றபடி ஹீ வில் பி ட்ராவலிங் கம்ப்ளீட்லி வித் மீ. அதுவுமே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி மூமெண்ட்ஸ் கூட நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். பட் பார்க்கலாம். ஆனால் இது மெயினாக நான் டாக்குமெண்ட் பண்ணது எதுக்குன்னா, நான் இது ஒன்றும் என்னோடய ஃபஸ்ட் டைம் இந்தியா ட்ராவல்லாம் கிடையாது. நிறைய தடவை போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு எமர்ஜென்சி ட்ராவல் கூட போயிருக்கேன். அதுக்கப்புறம் இது போகிறதால எனக்கு அந்த நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி, ஒரு மாதிரி பயம் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தரோவாக என்ஜாய் பண்ண முடியலை, பட் என்ஜாய் பண்ணணும்னு கான்ஷியஸாக என்ஜாய் பண்ணுறேன். ஸோ மேபி நான் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா ஐ வில் இன்னும் ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த போய் லேண்ட் ஆகி வீட்டுக்கு போய் அதை நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதான் இந்த டாக்குமெண்ட் வந்து இது உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். ஸோ
இதை பண்ணுன்னு பிரெயின் சொல்லும், ஹார்ட் வந்து இது பண்ணாதன்னு சொல்லும். அப்படி எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் 1 இயராக வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ அது லிட்ரலி நான் வந்து கான்ஷியஸாக அதை ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா, அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். பண்ணு 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 பண்ணுன்னு. இங்கேருந்து ஒரு விஷயம் போகும், பண்ணாத பண்ணாத பண்ணாத. ஸோ வைஸ் வர்ஸா அங்கே வந்து பண்ணாத பண்ணாதன்னு சம்டைம்ஸ் வரும், இங்கே வந்து பண்ணு 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 பண்ணுன்னு வரும். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஸ்டார்டட் ப்ரையாரிட்டைசிங் மை செல்ஃப். ஸோ எனக்கு ஒரு விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் டூ இட். ஸோ அது எனக்கு ஒன்று ஓகே தான். அது எப்படி முடிஞ்சாலும் ஐ டோன்ட் கேர். பட் என்னையும் என்னோடய ஃபேமிலியையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மட்டும்தான் ஐ வில் டேக் தட் டெசிஷன். ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு வருத்தமும் இல்லை, ஒரு ரிக்ரெட்டும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி இருந்திருக்கேன்னா, ச்சே அவங்க எனக்கு நான் நிறைய ஃபேஸ் பண்ணாலுமே ஐ வில் பி லைக், சரி ஓகே லெட் கோ. பாவம் அவங்க, நான் இதை பதிலுக்கு கவுண்டர் போட்டானா, இதை நான் திருப்பி சொன்னானா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், பாவம் போகட்டும். பட் ஐ வில் பி இன் தட் பாவம் சுச்சுவேஷன். ஆனால் நான் வந்து அவங்களுக்கு பாவம் பார்ப்பேன். ஸோ இப்போது 1 இயராக வந்துட்டு ஐ ஹவ் சேஞ்ச்டு. மேபி எனக்கு வந்து அது ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். லைக் அதான் ப்ரையாரிட்டைஸ், எனக்கு இது வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் ஆகிக்கிட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கேன் இந்த 1 இயரில். பட் வைப் ஸ்டில் ஸ்டேஸ் த சேம். நான் இந்த மாதிரி ஒரு பேசி ஐ திங்க் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் கண்டினியூஸாக கேமரா பேசுகிற ஆள் கிடையாது. பட் என்னமோ எனக்கு இது டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டுமே பல சண்டைக்கு அப்புறமா தான், விச் மீன்ஸ் என்னோடய பிரெயின் ஹார்ட் சண்டைக்கு அப்புறமா தான் பண்ணுன்னு சொல்லிச்சு. ஒரு விஷயம் பண்ணாதான்னு சொல்லிச்சு. ஐ செட் லைக் ஓகே லெட் மீ டூ இட். ஆனால் இந்த போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே 1000 சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ சி. பட் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூ மோர் ஹவர்ஸ். இப்போ மணி 2:30 நைட்டு தான் ஃப்ளைட்டு, 10:45க்கு. ஆனால் நான் வந்து இதே மாதிரி இன்ட்ரோ பண்ணி லாஸ்ட் இயர் பண்ணணும்னு நினச்சேன். லாட் ஆஃப் வீடியோஸ் நான் லாஸ்ட் இயர் வந்து இந்தியா பிளான் இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டட் அது எமர்ஜென்சி ட்ராவலாக ஆகிடுச்சு. அந்த எமர்ஜென்சின்னு சொல்கிறேன்ல, அந்த ரீசனை என் வாயால் கூட நான் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதனால தான் நான் சொல்லலை. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். பட் என்னையே அறியாமல் கண்டிப்பாக நான் எப்பயாவது சொல்லுவேன். பட் அதையே நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். பட் மேபி ஹிண்ட்டாக சம்வேர் நான் வந்து சொல்லுவேன். ஐ எம் ஸோ சாரி. நான் அதை சொல்லலைன்னு இது பண்ணாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் தட் ஹியர். ஸோ எல்லாம் ஹாப்பி. நிறையா மூமெண்ட்ஸ், நிறைய பியூட்டிஃபுல் க்யூட் திங்ஸ் வரப்போகுது. தட்ஸ் ஃபார் ஷுர். ஆனால் நான் எடுப்பேனான்றது தான் எடுப்பேன். பட் ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்களான்னு தான் எனக்கு தெரியாது. பட் யா, நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ another day, another experience continues. Bye.